ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு சட்டுன்னு ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளாரையே செஞ்சு கொடுக்குற மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சோள போண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாகவும் சத்தானதாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சோள போண்டா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் ஸ்வீட் கார்னோ அல்லது நார்மலான சோளமோ எது வேணாலும் பயன்படுத்தியிருக்கான். பச்சையாக ஒரே ஒரு கார்ன் மட்டும் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இதை வேக வைக்கக்கூடாதுங்க, பச்சையாக எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு சோளத்தை மட்டும் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சோளத்துலேயே தண்ணி இருக்கும், அதனால் அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். அரைக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க, போதும். இப்போ அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. வறுத்தது வறுக்காது எந்த அரிசி மாவு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து போண்டா போடுற அளவுக்கு மாவு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நான் மாவுடைய பதத்தை காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அரிசி மாவு தேவைப்பட்டால் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்னில் செய்கிறதுனால லேசான ஒரு இனிப்பு சுவை இருக்கும். நீங்கள் நார்மலான சோளத்தில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த இனிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த பதத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்து கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணுங்க. மாவு எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இல்லைன்னா உடஞ்சி வரும். அதனால் ஒரு நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ லேசாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். எல்லா சைடும் லேசான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 10 சாப்பிட்டாலும் பத்தாது, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா பக்கமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க, உள்ள நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுவையான சோள போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பேட்ச் இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸ்லேயே போட்டுக்கோங்க. சட்டுன்னு வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. உடனே திருப்ப வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் விட்டு திருப்பிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் காலேஜ் விட்டு வர பசங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இப்போ இதே நம்ம வெந்ததும் எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்த ஒரு ஸ்வீட் கார்னுக்கு இந்த சைஸில் ஒரு 15லேருந்து ஒரு 18 போண்டா கிட்ட வந்திருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.